வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். ஜெய்குரு. சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம இதோட 22வது அத்தியாயமான வேத தத்துவ பொக்கிஷம் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்த இன்னைக்கு நம்ம சிந்தனை செஞ்சு பார்ப்போம். இதில் சாமி என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஒரு கிழக்கு கிழக்கு கரைய ஓரத்தில் சுவாமி ராமதீர்த்த கிழக்கு குளோரா அப்படிங்கிற அமெரிக்கா பக்கத்தில் ஒரு ஊரில் சாமியோட நண்பர் ஒருத்தர் இருந்தாராமா. அவர் பெரிய சிற்பக்கலைகள் செஞ்சு வச்சுட்டு இருந்த தொழிற்சாலை நடத்திட்டு இருந்தாராமா. அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வேலை செய்வாங்களாமா. கல் வெட்டுறது, கல் எடுக்கிறது, சிற்பத்தை செதுக்கிறது, இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாமா. அந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது மனசோர்வோ இல்லை வேலையில் ஒரு அலுப்போ ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த 1000 பேர்த்தையும் ஒன்று திரட்டி நிப்பாட்டை வச்சுட்டு இவர் என்ன செய்வாராமா, பியானோ யாரையாவது வச்சு வாசிக்க சொல்லுவாராமா. ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ. உடனே அந்த பியானோவோட வாசிப்பு சத்தத்தை கேட்டு எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு மன அமைதி ஏற்பட்டு அடுத்தது அந்த வேலையை தெளிவாக அவங்க செய்ய முடியுமாமா. இது என்னோட அனுபவத்தில், இந்த ராமனோட அனுபவத்திலையும் இது நடந்திருக்கு. இசைங்கிறது, சங்கீதம்ங்கிறது மனிதர்களோட மனசுல மிக மகிமையை வாய்க்க செய்யுது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இதே மாதிரி என்னாச்சாமா, பிரெஞ்சுக்கும் ஜெர்மனிக்கும் 2வது உலகப்போர் நடக்கும்போது இந்த பிரெஞ்சை சேர்ந்தவங்க எல்லாருமே நிலைமை நடந்த சம்பவத்தை சாமி சொல்றாரு. பிரெஞ்சை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த தேசிய கீதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்களாமா சண்டை போடுறதுக்கு முன்னாடி. அந்த தேசிய கீதத்தை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க என்னாச்சாமா, அவங்களோட மனசு போர் போய் புரியணுங்கிற எண்ணம் போய் தன்னோட தேசத்தின் மீது, தன் தேச மக்கள் மீதும் தன்னோட மனைவி மக்களை போய் பார்க்கணுங்கிற எண்ணம் அதிகமாக வந்துருச்சாமா. அப்போ அவங்க எல்லாரும் அதிகமாக விடுப்பு போட்டுட்டு போனங்காட்டிக்கு அந்த போரில் பிரெஞ்சு தேசம் தோக்குற அளவுக்கு போச்சு. அதனால் ஒரு இசைங்கிறது மக்களை மக்கள் மனமை அவ்வளவு ஒரு ஒரு மக்கள் மனசு கூட தொடர்பானது. இசைக்கும் மனசுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கு. இசை இசை ஒருத்தன் கையாண்டானா அவன் மிகப்பெரிய ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அலெக்சாண்டர் கூட அப்படி பல போர் புரிஞ்சத வெற்றிக்காரன் அந்த இசையா இருக்குதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு கடல் பக்கத்தில் இன்னொரு கதை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு கடற்கரை ஓரமா ஒரு ஒரு ஊர்க்காரங்கெல்லாம் 3 வாசிக்கிறது பக்கத்தில் வாசிக்கிறதுக்கு போவாங்களாமா. வாசித்த உடனே என்ன ஆயிடுச்சாமா, கடலுக்குள்ளார இருக்கிற அந்த கடல் தேவதைகள் எல்லாருமே இவங்களை பிடிச்சி வச்சுட்டு 3 நாளுக்கு அப்புறம் உணவாக சாப்பிட்ருமாமா. ஆனால் அந்த 3 நாளைக்கு அவங்களால சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த இசையோட மோகத்தில் மயங்கி இருக்காமா. சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் 2 விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இசைங்கிறது மிக மகத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த இசையை ஒருத்தர் சரிவர புரிஞ்சுக்கும் போது அவனோட மனசை கையாள முடியும்னு ஒன்று சொல்றாரு. 2வது, எப்படி இவங்க எல்லாருமே சொந்த சுரூபத்தில் மயங்கி இருக்காங்களோ அதே மாதிரி இந்த உலக மக்களுங்கிறது மோகத்தில் மயங்கி நம்ம இருக்கிறோம். இன்னொருத்தவங்களோட புகழ்ச்சியிலையும் இல்லை இன்னொருத்தவங்களோட அழகுலையோ இல்லை இன்னொருத்தவங்களோட பொருளாதாரத்திலையோ இல்லை நம்மளோட மனக்கலக்கத்தையும் நம்ம மயங்கி இருக்கோம். இது எல்லாமே நமக்குள்ளார தெரியணும் அப்படின்னா ஓம் ஓம் ஓம்னு அந்த உள்ளுக்குள்ளார அந்த உச்சரிப்பை பண்ணிட்டே இருங்க. அந்த தோனியை விட்டுறாதீங்க. அந்த தோனியை விட்டுறாதீங்க. அந்த உள்ளுக்குள்ளார ஓம் ஓம்னு உச்சாரணம் பண்ணையில் உங்கள் பரம்பொருள் கூட நீங்கள் ஒன்று சேர்றீங்க. அது கண்டிப்பாக ஒருபோதும் உங்களை விட்டுறாது. அதனால் தொடர்ந்து அந்த உச்சாரணம் பண்ணிகிட்டே இருங்க. ஓம் 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 அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளார அந்த உச்சாரணம் செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த இடத்துல ஓம் உச்சாரணம் உள்ளுக்குள்ளார நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி நம்மளை இது முதல் அத்தியாயத்திலிருந்து இந்த ஓம் உச்சாரணத்தை பற்றி சாமி சொல்லிகிட்டே இருக்கார். ஏன்னா அப்புறம் ஒரு கவிதை ஒன்று சாமி எழுதியிருக்காரு. இந்த கவிதை சொல்லி இந்த 23வது அத்தியாயத்தை முடிச்சுக்கலாம். இதில் என்ன போட்டிருக்காருன்னா, கவிதையில் ஒருபோதும் அஸ்தமிக்காத ஜீவனாகின்ற சூரியனே, ஒருபோதும் அஸ்தமிக்காத ஜீவனாகிற சூரியனே, அதுவே நான், நான் தான் அது, அதுவே நான், நான் தான் அது, அந்த இனிய வஸ்துவே கிட்டேவா, அந்த இனிய வஸ்துவே கிட்டேவா, கிட்ட நெருங்கி புன்சிரிப்புடனும் கிருபா கடா மோட்சத்துடனும், கிட்ட நெருங்கி புன்சிரிப்புடனும் கிருபா கடாட்சத்துடனும், பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கிட்டே வா, நெருங்கி வா, என் அருகில் வா, பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் நெருங்கி வா, என் அருகில் வா அப்படின்னு சொல்லிட்டு சாமி ராமதீர்த்தர் பரமஹம்சரோட கவிதையை இந்த இடத்துல அவர் ஜீவனான அந்த சூரியன் கிட்ட
அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஈஸ்வரன் கிட்ட ஒரு கவிதையை வந்து எழுதியிருக்காரு. என்கிட்ட நீ வா, என் பக்கத்தில் நீ ஏன் வரமாட்டேங்கிற, நம்ம ஆடி பாடி சந்தோஷமா இருக்கலாம், என்கிட்ட நீ வா அப்படின்னு சொல்லி அந்த ஈஸ்வரன் கிட்ட அவர் வந்து கேட்குற மாதிரி இந்த கவிதை இருக்கு. நாளைக்கு நம்ம 24வது அத்தியாயத்தில் வர விஷயத்த நம்ம நாளைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.